Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வணக்கம். செய்திச் சுருக்கம். குருவாயூர் கோவிலில் மோடி சாமி தரிசனம். அயோத்தி ராமர் கோவிலில் ஜனவரி 22 கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி 11 நாட்கள் விரதம் இருந்து வருகிறார். இதனை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டு வருகிறார். மகாராஷ்டிராவில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள ராம்குந்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். பிறகு பஞ்சவடியில் உள்ள காலாராம் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தார். கோவில் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியிலும் ஈடுபட்டார். நேற்று ஆந்திர மாநிலம் லேபக்ஷி பகுதியில் உள்ள வீரபத்ரர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். மனமுருகி ராமநாமம் ஜெபித்தார். நேற்று இரவு கேரளா சென்ற பிரதமர் மோடி இன்று காலை குருவாயூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள திரிபுராயர் ஸ்ரீ ராமசுவாமி கோவிலிலும் வழிபாடு நடத்தினார். ராமர் மயமாகும் இந்தியா, மக்கள் இதயங்களில் ராமர். கவர்னர் ரவி தனது மனைவியுடன் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேட்டழகிய செங்கர் சன்னதி படிக்கட்டுகளை மனைவியுடன் சேர்ந்து கழுவி சுத்தம் செய்தார். ரைட் 1000 வருடங்களுக்கு மேலாக நம் வாழ்க்கையின் மையமாக கோவில்கள் அமைந்துள்ளது. ஒரு கிராமம் உருவாவதற்கு முன் அங்கு கோவில்கள் தான் முதலில் அமைக்கப்படும். அதனை மையப்படுத்தியே கிராமங்களின் வளர்ச்சி இருக்கும். காலனி ஆதிக்க காலத்தில் அது மழுங்கடிக்கப்பட்டது. இப்போது மீண்டும் நாடு ராமர் மையமாகி வருகிறது. அயோத்தியில் நடக்கவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் ராமபிரான் நம் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் வாழ்கிறார். கோவில்களை தூய்மையாக பராமரிப்பதில் கோவில் நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, பக்தர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. வீடு, பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் என கவர்னர் கூறினார். For thousands of years, temples have been the center of our life. Whenever a village is built, first a temple is built and then the village develops around it. It has been the center of gravity of our entire life. For a long time, because of long period of subjugation, colonization, this sense got weakened. Now today, the entire country is what is called Ramamay. With this coming up of Sri Rama's magnificent temple at Ayodhya, the whole country is celebrating because Ram lives in the heart of every Indian. And it is the responsibility of the people around to keep the temple clean, to maintain the temple. It is not the responsibility of temple management as such. Management they do, but essentially it is the responsibility of the people, devotees. It should be part of their regular ritual. When we come to the temple, we pray, we seek peace. We must clean it. You know, our Prime Minister has given a very special thrust on cleanliness. Cleanliness all around. Cleanliness in a house, cleanliness outside on the road, public place, private place, and cleanliness of our temples. Today, we visited Sri Ranganath Swami Temple. We offered our prayers for the well-being of all.
And we did what we are expected to as a part of our tradition. Took part in cleaning the temple. It should be our regular endeavor. Every devotee must do it. பாமகவை திட்டாதீங்க, எடப்பாடி போட்டு தடை. லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அதனால் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசும்படி மாவட்ட செயலர்கள், டிவி விவாதங்களில் பங்கேற்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் பாமக சேருமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறி அதிமுக பக்கம் வர வாய்ப்புள்ளது. அதேபோல தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி ஏற்பட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அணி மாறும் முடிவை எடுக்கலாம். பாமக எடுக்கப் போகும் முடிவை பொறுத்துதான் அணி மாற்றத்திற்கு வழி கிடைக்கும். எனவே அக்கட்சியின் முடிவு தெரியும் வரை திமுக, பாஜக தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் என கட்சியினருக்கு பழனிசாமி தடை விதித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் திமுக அணியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றாலும் கூட 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் நடிகர் விஜய் கட்சி துவங்க திட்டமிட்டிருப்பதால் தமிழகத்தில் நிச்சயம் அணி மாற்றம் நடக்கும். எனவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை நிரந்தர எதிரிகளாக பாவித்து பேச வேண்டாம் என்கிறார் பழனிசாமி. காரணம், சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் எப்படியும் பிளவு வரும் என்பது எடப்பாடியின் தீர்க்கமான கணிப்பு. அதற்கு முன்பாக தேவையின்றி திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதால் எதிர்காலத்தில் அதிமுகவை நோக்கி அக்கட்சிகள் வருவதற்கு நாமே கதவடைத்தது போல் ஆகிவிடும். எனவே இந்த விஷயத்தில் கட்சி நிர்வாகிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே பழனிசாமியின் நிலைப்பாடாக உள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணி மீண்டும் மலர வேண்டுமென தமாக, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, ஐஜேகே தலைவர்கள் விரும்புகின்றனர். அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதால் இந்த கட்சிகளும் விரைவில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் வரும் என்கிற எதிர்பார்ப்பும் பழனிசாமியிடம் நிறையவே இருக்கிறது என மூத்த தலைவர் கூறினார். சினிமாவை தாண்டி மக்கள் மனதை வென்றவர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருப்பதாவது: இன்று எம்ஜிஆரின் பிறந்த நாள். அவரது வாழ்க்கையை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தமிழ் சினிமாவின் உண்மையான அடையாளமாக திகழ்ந்தார். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் விளங்கினார். அவர் நடித்த திரைப்படங்கள், குறிப்பாக சமூக நீதியை நிலைநாட்டுவது, மற்றவரிடம் இரக்கம் காட்டுவது தொடர்பான அவரது படங்கள் வெள்ளித்திரையை தாண்டி மக்களின் இதயங்களை வென்றன. ஒரு தலைவராகவும் முதல்வராகவும் மக்கள் நலனுக்காக கடுமையாக பாடுபட்டவர். தனது அயராத உழைப்பால் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவரது பணிகள் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். எம்ஜிஆரா, அரவிந்த் சாமியா குழப்பத்தில் அதிமுகவினர். இன்று முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து கொண்டாடி வருகின்றனர். ஆம்பூர் அருகே மாதனூரில் அதிமுகவினர் வைத்த பேனரில் எம்ஜிஆருக்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ இருந்தது. 2019இல் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையப்படுத்தி குயின் என்ற வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி நடித்திருந்தார். அந்த படத்தை தான் பேனரில் வைத்திருந்தனர். இது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் வைரலானது. அதன் பிறகே தவறை உணர்ந்த அதிமுகவினர் அரவிந்த் சாமி படத்தின் மீது எம்ஜிஆர் படத்தை ஒட்டி சமாளித்தனர். பெரம்பலூர் பாஜக தலைவரை நள்ளிரவில் கைது செய்த போலீஸ். பெரம்பலூர் அருகே உள்ள மரவநத்தம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளது. பள்ளியின் அருகே உள்ள பொது இடத்தில் பாஜகவினர் சில தினங்களுக்கு முன் கொடிக்கம்பம் நட்டனர். அந்த கம்பத்தில் பாஜக கொடியேற்ற விழா நேற்று நடந்தது. மாவட்ட தலைவர் செல்வராஜ் கொடியேற்றினார். விழாவில் மாவட்ட, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த அகஸ்டின் என்பவர் கைக்களத்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். பாஜக கொடிக்கம்பத்தால் ஊருக்குள் பிரச்சினை வரும், கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என புகாரில் கூறியிருந்தார். அனுமதியின்றி கொடியேற்றியதாக மாவட்ட பாஜக தலைவர் செல்வராஜ் உட்பட 4 நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக அகற்றினர். அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் வாலிகண்டபுரத்தில் உள்ள மாவட்ட தலைவர் செல்வராஜ் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட போலீசார் சென்றனர். அவரை கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர். கொடியேற்றியது அவ்வளவு பெரிய குற்றமா? அதற்காக நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்வது அராஜகம் என போலீசாரிடம் அவரது மனைவி கூறினார். இருதரப்புக்கும் வாக்குவாதம் நடந்தது. இறுதியில் செல்வராஜை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். கொடியேற்று விழாவை முன்னின்று நடத்திய பாஜக பிரமுகர்கள் 38 வயது சுரேஷ், 30 வயது மணிகண்டன், 32 வயது வெங்கடேஷ் ஆகியோரையும் அதிகாலையிலேயே போலீசார் கைது செய்தனர். வீக்களத்தூர் போலீஸ் நிலையத்திற்கு 4 பேரும் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு விசாரணை நடந்து வருகிறது.
பாஜ நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதால் மரவனத்தம் கிராமத்தில் பதற்றம் நிலவுகிறது. பஸ் நிலையம் அருகே பாஜவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் 28 பேர் கைது. சிங்களப்படையின் அத்துமீறல். வங்கக்கடலில் கடந்த 13ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 28 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்திய கடல் எல்லையில் மீனவர்களை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. பொங்கல் பண்டிகையின் போது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. மீனவர்கள் கைது செய்யப்படுவது இந்திய பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். இதை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை மற்றும் தமிழக மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், இரு நாட்டு அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். வன்னியன் விடுதி ஜல்லிக்கட்டு சீறி பாய்ந்த காளைகள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வன்னியன் விடுதி சித்திவிநாயகர் மாயன் பெருமாள் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த காளைகளை அடக்க 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் களமிறங்கினர். மாலை வரை போட்டி நடக்கிறது. சிறந்த காளைக்கும் காளையருக்கும் முதல் பரிசாக முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி சார்பில் பைக் வழங்கப்பட உள்ளது. ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மாடு வெற்றி பெற்று இந்த மாடு ஒரு ஆள் பிடிச்சிருந்தாலும் நாகம்மாளுக்கு அந்த மாதிரி எஸ்ஆர் வெற்றி சிறப்பு 1000 மரவக்கோட்டை தொழில்நுட்ப உலகம். வட மாநிலங்களில் கடும் பனி. 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மூடு பனி நிலவி வருகிறது. டெல்லியில் இன்று காலை 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைந்ததால் கடும் குளிர் நிலவியது. பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் இருந்து புறப்பட வேண்டிய 120 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. 53 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் சேவை மற்றும் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சண்டிகர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு பனிமூட்டம் அதிகரிக்கும். இதன் காரணமாக அந்த மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.